நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி முன்ன அவரோட பழப்புக்காக எப்படி உயர்வாக பேசி பழப்பு நடத்துனாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ பெரியாரை தப்பாக பேசி எப்படிலாம் பழப்பு நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாமா? பார்த்துருவோம். டாக்டர் ஜாயிர் ஹுசேன் கல்லூரி, இப்ராஹிம் அலி காட்சி, கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு. இதுல நீ புடிங்கி பெரியார் படிக்க வச்சார், வேறு படிக்க வச்சார். எங்க அப்பன் படிக்க வச்சா ஆடு மாட்டை பண மரத்தை விட்டு பைத்தியக்காரப்பட எங்க அப்பன் படிக்க வச்சாங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தீங்களா? அப்போ அது பேசுனது வேற வாய், இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இது நாரா வாய். உண்மையாலுமே சீமானுக்கு எந்த கோட்பாடுமே இல்லை. சீமானுக்கு தேவை காசு. ஐ நீட் மணி. காசு இல்லைன்னா ஆரம்ப காலகட்டத்தில் திராவிடம் ஒழிக திராவிடம் ஒழிக, அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நான் பிராப்பால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் ஒரு காலகட்டம். இப்போ திராவிடத்தை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம்னு கொஞ்ச காலம் ஓட்டிக்கிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் ஸ்டாலினை ஒரு நாள் போய் சந்திக்க போயிருந்தார். அந்த காட்சி இப்போ பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் டீ சாப்பிட்றீங்களா இல்லை காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சீமானை இல்லை இப்போ டீ காஃபி பரவாயில்லைங்க ஏன் சாப்பிடுவோம் அப்படின்னே, சுகரா நார்மலா அப்படின்னாரு. என்னைய பார்த்து கேட்டார், ஐயா நார்மல் தாங்கய்யா அப்படின்னா. திராவிடம் ஒழிக திராவிடம் ஒழிகன்னு பக்கம் பக்கமாக பேசின சாட்டையும் சீமானும் போயிட்டு ஸ்டாலினை சந்திச்சதுக்கப்புறம் டீ சாப்பிட்றீங்களா? ஆமாம், இவங்க அவங்க வீட்டில் பொண்ணு எடுக்க போயிருக்காங்க. டீ சாப்பிட்றீங்களா? பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? இந்தாங்க விஜயை பற்றி தப்பாக பேசுறதுக்கு பெட்டி வாங்கிட்டு போங்க. அதெல்லாம் சொல்ல முடியலல்ல. இதுக்கு முன்னாடி திராவிடம் ஒழிகன்னு பேசிகிட்டு இருந்த சீமான் இப்போ விஜய் பக்கம் திரும்பிட்டார். சரி ஓகே, அப்படியே உங்கள் பக்கமே நான் வரனே. இப்போது ஸ்டாலினை தானே அங்கிள்னு சொன்னார். உங்களுக்கு எந்த இடத்துல உங்களை ஆமக்கறி சீமானோ, மாட்டுக்கறி சீமானோ, இல்லை கட்சி தவற சீமானோ, இல்லை தற்கூரி சீமானோன்னு சொல்லவே இல்லையே. ஸ்டாலின் அங்கிள்னு தானே சொன்னார். நீங்கள் ஏன் இப்போ உடனே ஜங்கிள் மாதிரி நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க? சரி ஓகே, அவர் ஜங்கிள், நீங்கள் புலி, நீங்கள் தான் கொட்டை எடுக்காத புலியாச்சு, நீங்களும் ஜங்கிள் தானே. நீங்கள் என்ன மங்கள்? அப்புறம் இருக்கிறதுலே தற்கூரியான ஒரு தலைவன் யாருன்னா சீமான் தான். அவரை ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறீங்க பார்த்தீங்களா? என்னண்ணா உங்களெலாம் நான் சொல்கிறது, சீமானோட பழைய வீடியோ போயிட்டு எல்லாத்தையும் பாருங்கள். அதுக்கப்புறம் அவர்கிட்டே கேளுங்க, ஏன் தலைவா நீங்கள் அன்றைக்கி அப்படி பேசிட்டு இன்றைக்கி இம்மா கேவலமாக நடந்துக்கிறீங்கன்னு.